السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. الحمد لله. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையின் காரணமாக அல் அவாமில் என்கின்ற பாடப்புத்தகத்தை தொடர்ந்து நாம் படித்து வருகின்றோம். இந்த பாடத்தை பார்ப்பதற்கு முன்னால் இதனுடைய முந்திய பாடத்தில் நாம் கலிமா என்றால் என்ன என்பதையும் ஹரக்கத் என்றால் என்ன என்பதையும் பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து முஅரப் என்றால் என்ன, மப்னி என்றால் என்ன என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் பாடத்திற்குள் நாம் செல்வோம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு தமிழ் பிடிஎஃப் இன்ஷா அல்லாஹ் அனுப்பப்படும். அந்த பிடிஎஃப்பில் எல்லாமே ஹரக்கத்து வாசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட அந்த நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் காமிக்கிறது தான். ஆனால் இதில் ஒரு விஷயம் சேர்க்கப்படாமல் விடுபட்டிருக்கு. அந்த விஷயத்தையும் சேர்த்து இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு இதை ஒரு தனி பிடிஎஃபாக நான் தரேன். நம்ம அசல் கிதாபை இப்போ நாம் வாசிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அது உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் இலகுவாகவும் இருக்கும். சரி, ஹைர். இப்போ நாம் பார்த்தோம் இஆராப்னா என்னென்னு பார்த்தோம், பினானா என்னென்னு பார்த்தோம். இஆராப்னு சொன்னால் மாறாதது, மாறக்கூடியது. பினா அப்படின்னா மாறாதது அப்படின்னு சொன்னோமா இல்லையா? ஹரக்கத்துகள் மாறக்கூடியதாக மாறாததாக இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு இஆராபு பினா அப்படின்னு சொல்லுவோம். ஹரக்கத்துன்னு சொன்னால் ரஃபு, நஸபு, ஜர்ரு, ஜஸ்மு, அதாவது தோய் ஜபர், தோய் ஜேர், தோய் பேஷு இருக்கா இல்லையா? இப்போ இதெல்லாம் மாறக்கூடியது அப்படின்னு படித்தோம். இப்படி மாறக்கூடியதற்கு இஆராப் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் பினா அப்படின்னா மாறாதது. மாறாதது என்னங்க? லம்மு, ஃபத்தஹு, கஸ்ரு, சுக்குனு. லம்முனா பேஷு, ஃபத்தஹ்னா ஜபரு, கஸ்ருனா ஜேரு, சுக்குன்னா சுக்குன் தான். சரிங்களா? அதே மாதிரி இஆராபு பினாவினுடைய மஹல்லு, இடம் எது வார்த்தைகளில்? ஆரம்ப இடமா, நடு இடமா, இறுதி இடமான்னு கேட்டால் மஹல்லு இறுதி இடம் தான். இறுதியில் தான் நம்ம என்ன செய்யணும், அதை பார்க்கணும். சரிங்களா? அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம் முந்தைய பாடத்தில். இப்போ முஅரப்னா என்ன, மப்னினா என்ன, அல் ஆமில்னா என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்ட பிறகு நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் பாடத்துக்குள்ளே போக போகிறோம். சரிங்களா? இது பாடம்தான். அந்த 100 ஆமில்களை நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. இப்போ இதே நேரத்தில் சில விஷயங்களை எழுதுனா உங்களுக்கு புரியும். சரி, இருந்தாலும் நான் இதிலேயே உங்களுக்கு மார்க்கெட்டு நான் கோடிட்டு காமிக்கிறேன். நம்ம வகுப்பில் பயிலக்கூடியவங்களுக்கு தெரியும். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். வகுப்பில் இல்லாதவங்க இந்த பாடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்படுகின்ற நம்பரில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அந்த வீடியோவை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். சரி, ஹைர். இப்போ அல் முஅரபு என்னென்னு கொடுக்குறாங்க? அல் முஅரபு. அல் முஅரபு அப்படின்னா மாறக்கூடியது அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கோங்க. பினா இஆராபுக்கு வச்சோமா இல்லையா, மாறக்கூடியதுன்னு சொல்லி. இஆராப் அப்படின்னா அந்த ஹரக்கத்துகள் மாறுறதுக்கு இஆராப்னு சொல்லி நாம் சொல்லுவோம். இங்கே அல் முஅரபு மாறக்கூடியது அப்படின்னு ஒரு தலைப்பை அமைச்சு எது மாறும், எங்கே மாறும், எப்போ மாறும் அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. வார்த்தைகள் தான். எந்த வார்த்தை ஹரக்கத்தை மாற்றக்கூடிய வார்த்தையாக இருக்குது, எப்போ அது ஹரக்கத்தை மாற்றும் அப்படிங்கிற விஷயத்த இங்கே சொல்ல போகிறாங்க. வணங்குங்களா? பாருங்கள். அல் முஅரபு, முஅரப் என்பது மாறக்கூடியது என்பது கலிமத்துன், அது ஒரு வார்த்தையாகும். கலிமத்துன், அது ஒரு வார்த்தையாகும். வார்த்தைகள் எத்தனை வகைங்க? மேலே நாம் படித்தோம்.
அல் இஸ்மு பெயர் சொல், அல் ஃபிஅலு வினை சொல், அல் ஹர்ஃபு இணை சொல் எழுத்து. இது மூணுமே வார்த்தை தான். இப்போ இங்கே எந்த வார்த்தை மாறும் அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறாங்க, சொல்ல போகிறாங்க. விளங்குதுங்களா? கலிமத்துன் ஒரு வார்த்தையாகும், யதகய்யரு மாறும். இப்போ இதெல்லாம் ஹரக்கத்து இல்லாமல் இருக்குது. நான் இப்போ டிஸ்பிளேல படிக்கிறதெல்லாம் ஹரக்கத்து இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் தருவேன். அந்த பிடிஎஃப்பில் நான் ஹரக்கத்து வச்சு அதுக்கு அந்த வாக்கியத்துக்கு கீழே தமிழாக்கத்தையும் கொடுத்து விளக்கத்தையும் கொடுத்து நம்ம எழுதியே வச்சுருப்போம். சரிங்களா? உங்களுக்காக வேண்டி நாம் அதை சிரமம் எடுத்து அந்த இந்த புத்தகத்தை நாம் தமிழ் வடிவில் மாற்றி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, ஹைர் பாருங்கள். யதகய்யரு மாறும், யதகய்யரு மாறும், ஆகிரு இறுதி நிலைமை மாறும், ஹா அதனுடைய. இந்த ஹா அதனுடைய அப்படின்னா எதனுடைய? இந்த கலிமா வார்த்தையினுடைய இறுதி நிலைமை மாறும். வார்த்தையினுடைய இறுதி நிலைமை மாறும். எப்போ மாறும்? பி இஹ்திலாஃபி மாறுவதை கொண்டு, பி இஹ்திலாஃபி மாறுவதை கொண்டு, அல் அவாமிலு அவாமில்கள் மாறுவதை கொண்டு அதனுடைய இறுதி நிலைமை மாறும். கபுலஹா அதற்கு முன்னால். இப்போ பாருங்கள், பின்னாடி இருந்து அர்த்தம் வைங்க. அந்த ஹான்கிறது களிமாவை பார்த்து மீட்டணும். சரிங்களா? இந்த ஹாவும் களிமாவை பார்த்து தான் மீட்டணும். ரெண்டு ஹாவும் எங்கே பார்த்து மீட்டணும்? களிமாவை பார்த்து மீட்டணும். இப்போ மீட்டின அர்த்தம் வைக்கிறேன் பாருங்கள். அந்த வார்த்தைக்கு முன்னால் அமல் செய்யக்கூடியது மாறுவதை கொண்டு அந்த வார்த்தையின் இறுதி நிலைமை மாறக்கூடிய ஒன்றுதான் முஅரபு. சரிங்களா? அதாவது வார்த்தை ஒன்றாக இருக்கும், அதனுடைய முன்னாடி ஆமில்கள் மாற மாற அதனுடைய இறுதி நிலைமை ஹரக்கத்துகள் என்பது மாறும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஜெய்துன் அப்படின்னு இருக்குது. என்னென்று இருக்குது? ஜெய்துன் இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் நோட்டில் எழுதுங்களேன். நோட் எடுங்க. மொபைல்லையே பார்க்குறவங்க உங்களுடைய மொபைல் பேடில் அரபி எழுத தெரிஞ்சால் நீங்கள் அரபி எழுதலாம். பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன்னே. ஜெய்துன் என்பது ஒரு வார்த்தை. ஜெய்துன் என்பது என்னங்க? ஒரு வார்த்தை. சரிங்களா? ஆமில் அப்படின்னு சொன்னால் அமல் செய்யக்கூடியது. நம்ம முன்னாடி அது படிச்சிருக்கிறோம். சரிங்களா? உள்ளே வந்து 100 ஆமில்கள் நாம் படிப்போம். இப்போ இந்த ஜாஅனி அப்படிங்கிறது என்னது? கலிமத்துன் ஒரு வார்த்தைங்க. இது என்னது? இது ஒரு வார்த்தை. இப்போ இந்த வார்த்தைக்கு முன்னாடி ஒரு ஆமில் வருதுன்னா, இப்போ பாருங்கள், ஜெய்துன் அப்படிங்கிறது இருக்குது. என்னென்று இருக்குது? ஜெய்துன் அப்படிங்கிறது இருக்குங்க. சரிங்களா? இப்போ ஜெய்துனுக்கு முன்னாடி ஒரு ஆமிலை கொண்டு வரோம். என்ன ஆமில் கொண்டு வரோம்? ரஐத்துன்னு கொண்டு வரோம். சரிங்களா? என்னென்னு கொண்டு வரோம்? ரஐத்து. இப்போ ரஐத்துங்கிறது ஒரு ஆமில். சரிங்களா? ரஐத்து. இப்போ ரஐத்து அப்படிங்கிற ஆமில் வந்ததுனால இந்த ஜெய்துன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுல்ல, இஸ்மில் கடைசியில் ரஃபா இருக்குல்ல, இது எப்படி மாறிடும் அப்படின்னு சொன்னால் ஜெய்தன் என்று மாறிடும். சரி, பின்னாடி போக போக நீங்கள் அதை படிப்பீங்க. பாருங்கள். சரிங்களா? அப்போ மினல் சரி, அப்போ பாருங்கள், திரும்ப பாருங்கள். கலிமத்துன் அது ஒரு வார்த்தையாகும், யதகய்யரு மாறும், ஆகிருஹா அந்த வார்த்தையின் இறுதி நிலைமை, அந்த வார்த்தையினுடைய இறுதி நிலைமை மாறும், பி இஹ்திலாஃபி மாறுவதை கொண்டு, அல் அவாமிலு கபுலஹா அந்த வார்த்தைக்கு முன்னால் ஆமில்கள் மாறுவதை கொண்டு, அந்த வார்த்தைக்கு முன்னால் உள்ள ஆமில்கள் மாறுவதை கொண்டு அந்த வார்த்தையினுடைய இறுதி நிலைமை என்பது மாறும். அதுதான் என்னதுங்க? முஅரபான வார்த்தை. அதுதான் என்னது? முஅரபான வார்த்தை. சரிங்களா? பாருங்க, வல் முஅரபு இன்னும் மாறக்கூடியது என்பது, வ இன்னும் முஅரபு மாறக்கூடியது என்பது,
மினல் கலிமாத்தி வார்த்தைகளில் இருந்து மாறக்கூடியது என்பது, வார்த்தைகளிலிருந்து மாறக்கூடியது என்பது நௌஆனி இரண்டு வகைப்படும். வார்த்தைகளிலிருந்து மாறக்கூடியதுன்னு சொன்னால் 3 விதமான வார்த்தைகள் நாம் படித்தோம் இல்லையா? ஃபிஅலு, இஸ்மு, ஹர்ஃப்னு படித்தோம். அந்த இஸ்மில் நிறைய வகை இருக்கும். இஸ்மில் நிறைய வகை, முதக்கர் சாலிமு, முஅன்னஸ் சாலிமு, முதக்கர் கைர சாலிமு, முஅன்னஸ் கைர சாலிமு, ஒருமை, இருமை, பன்மை, இப்படின்னு சொல்லி பெயருக்குள்ளே நிறைய வகை போகும். அதே மாதிரி ஃபிஅல் எடுத்துக்கிட்டோம், வினை சொல் எடுத்துக்கிட்டோம்னா வினை சொல்லுக்குள்ளே நிறைய வகை போகும். எப்படி மாதி, முஸ்தக்பிலு, முதாரி, அம்ரு, நஹி, இப்படி இதுக்குள்ளே நிறைய வகை போகும். ஹர்ஃப் எடுத்துக்கிட்டாலும் ஹர்ஃபுக்குள்ளேயும் இப்படி நிறைய வகை போகும். இப்படி வார்த்தைகள் நிறைய இருக்குது. இந்த வார்த்தைகளிலிருந்து மாறக்கூடிய தன்மையை பெற்றது என்பது நௌஆனி ரெண்டு வகையான வார்த்தைகள் மட்டும்தான். ஆமில் மாற 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 அதனுடைய இறுதி நிலைமைகளும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆமில் மாற மாற அதனுடைய இறுதி நிலைமைகளும் என்ன செய்து கொண்டே இருக்கும்? மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? அதில் அல் அவ்வலு ஆரம்பமானது, முதன்மையானது, அல் இஸ்முல் முத்தமக்கினு, அல் இஸ்முல் முத்தமக்கினு முழுமை அடைந்த. முத்தமக்கின் அப்படின்னு சொன்னால் வைக்கப்பட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வைக்கப்பட்ட அப்படிங்கிறத விட முழுமை அடைந்த அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? முழுமை அடைந்த பெயர் சொல் ஆகும். முழுமை அடைந்த பெயர் சொல் ஆகும். நஹு உதாரணமாக ஜெய்துன், ஜெய்து என்பதை போன்று. வஸ்ஸானி இன்னும் இரண்டாவது வகை என்பது ஃபிஅலுல் முதாரிஇ, ஃபிஅலுல் முதாரிஇ வருங்கால வினைச்சொல் ஆகும். வருங்கால வினைச்சொல் ஆகும். நஹு உதாரணமாக எதுரிபு, எதுரிபு என்பதை போன்று. எதுரிபுனா அவன் ஒரு ஆண் அடிப்பான் இல்லையா? பிஸ்மில்லாஹ். சரி பாருங்க. தகூலு நீ சொல்வாய், தகூலு நீ சொல்வாய். ஜாஅனி என்னிடத்தில் வந்தான். ஜாஅனி என்ன அர்த்தங்க? என்னிடத்தில் வந்தான். இப்போ இந்த ஜாஅனி என்பது ஆமில். இது சொன்னாங்களா இல்லையா? ஆமில் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? ஆமில். சரிங்களா? ஜெய்துன் யார் வந்தா? ஜெய்து வந்தான். யாருங்க வந்தா? ஜெய்து வந்தான். இப்போ ஜெய்துக்கு லாஸ்ட்டில், ஜெய்தில் இருக்கக்கூடிய தாலில் இருக்கக்கூடிய லாஸ்ட் இடத்துக்கு என்ன இருக்குது? தோய் பேஷ் இருக்குது, ரஃபா இருக்குது. விளங்குதுங்களா? நல்லா விளங்கிக்கணும். ரஃபா இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ஜாஅனி அப்படிங்கிற ஆமிலுக்கு பகரமாக இப்போ வேற ஒரு ஆமில் வைக்கிறாங்க பாருங்கள். வ இன்னும் ரஐது நான் பார்த்தேன். ரஐது நான் பார்த்தேன். யாரை பார்த்தேன்? ஜெய்தன், ஜெய்தை பார்த்தேன். ஜாஅனிங்கிற ஆமில் வந்திருக்கும் போது ஜெய்துன் என்று ரஃபா வந்துச்சு. ரஐத்துங்கிற ஆமில் வரும்போது ஜெய்தன் என்று நஸப் வந்துருச்சு. ஜெய்தன் என்று என்ன வந்துருச்சுங்க? நஸப் வந்துருச்சு. அப்போ ஆமில் மாற மாற, முன்னாடி இருக்க ஆமில் மாற மாற அந்த ஜெய்துங்கிற வார்த்தையினுடைய இறுதி நிலைமை என்ன செய்து கொண்டே இருக்கிறது? மாறிக்கொண்டே இருக்கிறது. விளங்குதுங்களா? வ இன்னும் மரர்து நான் நடந்தேன். பி ஜெய்தின் ஜெய்தை கொண்டு நான் நடந்தேன். இப்போ இந்த இடத்துல பி தான் ஆமில். இந்த இடத்துல எது ஆமில்? மரத்துனே நீங்கள் வச்சுக்கங்க. இப்போ புரியறதுக்கு என்ன வச்சுக்கங்க, மரத்துனே வைங்க. ஆனால் ஆக்சுவலாக மரர்த்துங்கிறது ஆமில் கிடையாது, பீங்கிறது தான் ஆமில். நீங்கள் உங்கள் இப்பொழுதைக்கு புரியறதுக்காண்டி மரர்த்துனே வச்சுக்கங்க. ஏன்னா இங்கே ஜாஅனின்னு சொல்லிட்டேன், இங்கே ராயத்துன்னு சொல்லிட்டேன். அதனால் இங்கே மரர்த்துனே அப்படின்னு வச்சுக்கங்க. இப்போ இந்த மரர்த்துன்னு வந்த பின்னாடி இங்கே என்னென்னு வந்துருச்சு? ஜெய்தின் என்று வந்துருச்சு. அப்போ தெரியுதா உங்களுக்கு? முன்னாடி ஆமில் மாறுது, ஜாஅனிங்கிற ஆமில் மாறுது, ராயத்துங்கிற ஆமில் மாறுது, மரர்த்துங்கிற ஆமில் மாறுது. இப்போ இந்த ஆமில் மாற மாற இந்த முத்தமக்கின், இஸ்முல் முத்தமக்கின் முழுமையடைந்த பெயர் சொல்லிருக்குல்ல, இது என்ன செய்யுதுங்க? இறுதி நிலைமை அதுக்கு மாறிக்கிட்டே இருக்குது. எப்படி மாறுது? ஜெய்துன் அப்படின்னு இருந்தது, அப்புறம் ஜெய்தன் அப்படின்னு வந்துச்சு, அப்புறம் ஜெய்தின் என்று வருகிறது இல்லவா? அப்போ இந்த இஸ்முல் முத்தமக்கின் என்பது முஅரபு, மாறக்கூடியது. இது என்னதுங்க? முஅரபு, மாறக்கூடியது. விளங்குதா உங்களுக்கு? சரி.
வதகூலு இன்னும் நீ சொல்வாய், எதரிபு அவன் ஒரு ஆண் அடிப்பான், எதரிபு அவன் ஒரு ஆண் அடிப்பான். இப்போ எதரிபுங்கிறது என்னது? முஸ்தக்பிலான ஃபிஅல், முதாரியான ஃபிஅல், முஸ்தக்பில் முதாரி விளங்குதுங்களா? இப்போ இந்த எதரிபுக்கு முன்னாடி வேற ஒரு ஆமில் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ லன்னுன்னு ஒரு ஆமில் வருது. லன்னுன்னு ஆமில் வந்துச்சுன்னு சொன்னால் லை எதரிப, லை எது ரிப, எதுரிபு அப்படின்னு இருந்தது. என்னென்னு மாறிடுது? எதுரிப என்று இறுதி எழுத்தினுடைய ஹரக்கத்து மாறிடுது. அதே இதுக்கு முன்னாடி லம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. லம் எதுரிப் என்ன ஆயிடுது? சுக்கூன் வந்துடுது. லம் எதுரிப்புன்னு என்ன வந்துடுதுங்க? சுக்கூன் வந்துடுது. அப்போ முலாரியான ஃபியாலும் இஸ்முல் முத்தமக்கினும் முஅரபுங்க. முஅரபுன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? முன்னாடி ஆமில் மாற 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 அந்த வார்த்தையினுடைய இறுதி எழுத்தினுடைய ஹரக்கத்து மாறிக்கொண்டே இருக்கும். முன்னாடி ஆமில் மாற மாற, இதை மட்டும் இப்போ ஞாபகம் வைங்க. முன்னாடி ஆமில் மாற மாற ஒரு வார்த்தையினுடைய இறுதி எழுத்தின் ஹரக்கத்து மாறிக்கொண்டே இருந்தால் அதற்கு பெயர் முஅரப் என்று சொல்லப்படும். இந்த முஅரப் என்பது 2 வகைகளாக இருக்கிறது. ஒன்று முழுமை அடைந்த பெயர் சொல், 2 முதாரியான ஃபிஅல். 2 என்னதுங்க? முதாரியான ஃபிஅல் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரியா? அடுத்து மபுனினா என்ன? முஅரபுக்கு அப்படியே ஆப்போசிட்டு மபுனி. முன்னாடி ஆமில் மாற மாற பின்னாடி எழுத்தினுடைய ஹரக்கத்து மாறும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது? முஅரபு. முன்னாடி ஆமில் மாற மாற அதனுடைய இறுதி எழுத்தினுடைய ஹரக்கத்து மாறாமல் இருந்தால் அதுக்கு பேர் மபுனி. அதுக்கு பேர் என்னது? மபுனி. வணங்குதுங்களா? பாருங்கள், அல் மபுனியு மாறாதது, அல் மபுனியு மாறாதது. அல் மபுனியு, மபுனி என்பது கலிமத்துன் ஒரு வார்த்தையாகும். லா யதகய்யரு மாறாது. யதகய்யரு அப்படின்னா மாறுன்னு அர்த்தம். லா யதகய்யருன்னா என்ன அர்த்தம்? மாறாதுன்னு அர்த்தம். லா யதகய்யருன்னா என்ன அர்த்தங்க? மாறாது. ஆஹிருஹா அதனுடைய இறுதி நிலைமை, ஆஹிர் இறுதி நிலைமை, ஹா அதனுடைய இறுதி நிலைமை. எதனுடைய இறுதி நிலைமை? இந்த வார்த்தையினுடைய இறுதி நிலைமை மாறாது. பி இஹ்திலாஃபில் அவாமிலி கபலஹா அதற்கு முன்னால் ஆமில்கள் மாறுவதை கொண்டு, அதற்கு முன்னால் ஆமில்கள் மாறுவதை கொண்டு அதனுடைய இறுதி நிலைமை மாறாது ஒரு வார்த்தை தான் மபுனி. மாறாத ஒரு வார்த்தை தான் என்னதுங்க? மபுனி. எது மாதிரி? கல் ஃபிஅலில் மாதி, மாதியான ஃபிஅலை போன்று. மாதியான ஃபிஅலுக்கு என்ன செய்யாது? முன்னாடி என்ன ஆமில் வந்தாலும் அதனுடைய ஹரக்கத்து மாறாது, இறுதி ஹரக்கத்து மாறாது. இப்போ நீங்கள் எல்லாம் மீசான் படிச்சிருக்கீங்க. மீசானில் இப்போ எல்லாம் ஒரு சர்ஃபு தான் படிச்சிருப்பீங்க. அடுத்தடுத்து நீங்கள் சர்ஃபு படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஃபால ஃபாலா ஃபாலு ஃபாலத்து ஃபாலத்தா ஃபால்ன ஃபால்த்து ஃபால்த்துமா ஃபால்த்தும் ஃபால்த்தி ஃபால்த்துமா ஃபால்த்துன்ன இப்படி படிச்சிருப்பீங்களா? அடுத்து நீங்கள் மாஃபால படிக்கும் போகும்போதும் மாறாது. மாஃபால மாஃபாலா மாஃபாலு அப்படி தான் படிப்போம். முன்னாடி மான்கிற ஒரு ஆமில் வந்திருக்கு, பின்னாடி ஹரக்கத்தை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்ச மாட்டோம், மாற்ற மாட்டோம், மாறாது. ஏன்னா வணங்குதுங்களா? அடுத்து ஒஃபியாலுல் அம்ருல் ஹாதிரி, ஒஃபியாலுல் அம்ருல் ஹாதிரி எதிரில் உள்ளவரை ஏவக்கூடிய வினை சொல் மாறாது. எதிரில் உள்ளவரை ஏவக்கூடிய வினை சொல்லை போன்று அப்படின்னு சொன்னால் அது மாறாதுன்னு அர்த்தம். ஒல் ஹர்ஃபு இன்னும் எழுத்து, ஒல் ஹர்ஃபு இன்னும் எழுத்துக்களுடைய இறுதி நிலைமை மாறாது. வ இன்னும் மா ஒன்று, அஷ்பஹு அஷ்பஹுல் ஹர்ஃப எழுத்துக்கு ஒப்பான ஒன்றும் அதனுடைய இறுதி நிலைமையும் மாறாது. க ஹைசு, க உதாரணமாக, க அப்படின்னு சொன்னால் உதாரணமாக அர்த்தம் வணங்குதுங்களா? ஹைசு வல்லதி ஹாவுலாய். இப்போ இதெல்லாம் எழுத்தான்னு கேட்டால் எழுத்து இல்லை, எழுத்துக்கு ஒப்பான வார்த்தைகள்.
ஹைஸில் 3 எழுத்து இருக்குது, வல்லதியில் 4 எழுத்து இருக்குது, ஹாவுலாயில் 5-6 எழுத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் எழுத்து இல்லை, எழுத்துக்கு ஒப்பானவைகள். இப்போ நீங்கள் சுருக்கமாக விளங்கி வச்சுக்கோங்க. மபனி என்பதும் ஒரு வார்த்தையாகும். அதற்கு முன்னால் ஆமில்கள் மாற மாற அதனுடைய இறுதி நிலைமை மாறாமலே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் மபுனி என்று சொல்லப்படும். இந்த மபுனி என்பது மாதியான ஃபியால். மபுனி என்பது 4 வகைப்படும் வச்சுக்கங்க, எழுதிங்க. மபுனி என்பது 4 வகை. 1 மாதியான ஃபியால், கடந்த கால வினைச்சொல். 2 எதிரில் உள்ளவரை ஏவக்கூடிய கட்டளை வினைச்சொல். 3 எழுத்துக்கள். 4 எழுத்துக்கு ஒப்பானவைகள். விளங்கிருச்சா? இப்போ இதுக்கெல்லாம் வந்து என்னதுங்க, முன்னாடி ஆமில் மாற 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 அதனுடைய இறுதி நிலைமைகள் மாறாது. உள்ளே நான் பாடம் நடத்தும் போது அல்லது மீசானுடைய பாடம் நடத்தும் போது வேறு ஏதாவது பாடம் நடத்தும் போது இந்த ஆமில் வந்து இருக்கிறதுக்கு இப்படி மாறாமல் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு மேற்கோள் காமிப்பேன் இன்ஷா அல்லாஹ். பாருங்க, தகூலு நீ சொல்வாய், ஜாஅனி வந்தார்கள், ஹாவுலாயி அவர்கள், ஹாவுலாயினா அந்த கூட்டத்தார்கள், வராய்து இன்னும் நான் பார்த்தேன், ஹாவுலாயி அந்த கூட்டத்தார்களை பார்த்தேன், வ இன்னும் மரர்து பி ஹாவுலாயி இன்னும் அந்த கூட்டத்தார்களை நான் கடந்து சென்றேன். இப்போ ஹாவுலாயிங்கிறது ஹர்ஃபுக்கு ஒப்பானதுன்னு நீங்கள் படிச்சிட்டோம், அப்படி தானே? இப்போ ஜாஅனிங்கிற ஆமில் வரும்போது அங்கே ஜெய்துங்கிறது மாறிச்சு, ஜெய்துன் அப்படின்னு மாறிச்சு. ராய்த்துங்கிற ஆமில் வரும்போது ஜெய்தன் என்று மாறிச்சு. மரர்த்துங்கிறது வரும்போது ஜெய்தின் அப்படின்னு மாறிச்சா? ஜெய்துன், ஜெய்தன், ஜெய்தின் மாறி 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 வந்துச்சுங்க. ஆனால் இங்கே அப்படி மாறலை பாருங்கள். ஹாவுலாயி ஜாஅனி அப்படிங்கிறதுக்கு பின்னால் வந்தாலும் ஹாவுலாயி தான், ராய்த்துக்கு பின்னால் வந்தாலும் ஹாவுலாயி தான், மரர்த்துக்கு பின்னாடி வந்தாலும் ஹாவுலாயி தான். ஹாவுலாயி எப்போதுமே இப்படி தான் இருக்கும், ஹாவுலாயத்தான் இருக்குமே தவிர அந்த ஹாவுலாயினுடைய ஹரக்கத் என்ன செய்யாதுங்க, மாறாது. அதுதான் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. வணங்குதுங்களா? அப்போ ஒரே ஒரு உதாரணத்தோடு இங்கே முடிச்சுக்கிட்டாங்க. இது மாதிரி அம்ரு ஃபியாலும் மாறாது. அம்ரு ஹாதிர் எதிரில் உள்ளவரை ஏவக்கூடிய வினைச்சொல்லினுடைய இறுதி எழுத்து மாறாது. முதாரியான ஃபியால்னா ஃபால, இதுக்கு முன்னாடி மா வந்ததுன்னா மா ஃபால அப்படி தான் இருக்கும். மா வந்ததுனால மா ஃபாயி மா ஃபாஉ லு அப்படின்னு மாறுமான்னு கேட்டால் மாறாது. வழங்குதா உங்களுக்கு? சரி, ரைட். அடுத்து அல்ல அவாமில். அவாமில்னா என்ன அப்படின்னா மா ஒன்றாகும், ஔஜப அது கடமையாக்கும், கவுனி கவனிப்பதை, ஆஹிரு கலிமத்தி வார்த்தையினுடைய இறுதியை கவனிப்பதை கடமையாக்கும், அலா வஜிஹி மஹ்சூசிம் மினல் இஅராபி. அலா அப்படின்னா மீது, வஜ்ஹி அப்படின்னா திசையின் மீது, மஹ்சூசி குறிப்பிட்ட விஷயத்தின் மீது, வஜ்ஹி அப்படின்னா விஷயத்தின்னு வச்சுக்கங்க, குறிப்பிட்ட விஷயத்தின் மீது, மினல் இஅராபி இஅராபில் இருந்து குறிப்பிட்ட விஷயத்தின் மீது வார்த்தைகளுடைய இறுதியை கவனிப்பதை வாஜிபாக்கக்கூடிய ஒன்று தான் ஆமில். சரிங்களா? அப்போ அந்த ஆமில் வந்துருச்சுன்னு சொன்னாலே குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை, குறிப்பிட்ட எழுத்துக்களை, குறிப்பிட்ட விஷயத்தை அதனுடைய இறுதி நிலைமையை நம்மளை கவனிக்க வைக்கும். பாருங்கள், இந்த ஆமில் வந்திருக்கிறனால இந்த இறுதியில் இப்படி மாறி இருக்குன்னு கவனித்து பார்த்துக்குங்க, இந்த ஆமில் வந்ததுனால இங்கே பின்னாடி இப்படி மாறி இருக்குன்னு கவனித்து பார்த்துக்குங்க. இந்த ஆமில் இப்போ ராயத்து அப்படிங்கிறது ஆமில். இப்போ ராயத்துங்கிற ஆமில் எதை நமக்கு வாஜிபாக்குது? ஜெய்துக்கு வந்து தன்னு வந்திருக்கா, தின்னு வந்திருக்கா, துன்னு வந்திருக்கா அப்படிங்கிறத கவனிக்கிறத நமக்கு எதுவும் ஆக்குது, அது வாஜிபாக்குது. நமக்கு அது கடமையாக்கி காமிக்கிறது. விளங்குதுங்களா? அப்போ முஅரபு மபுனி அப்படின்னா என்னங்கிறத நீங்கள் விளங்கிக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்காக நாம் ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பிடிஎஃப்பையும் நீங்கள் வாசித்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இங்கே நான் வந்து உங்களுக்கு எல்லாமே இங்கே தமிழாக்கத்துலேயே கொடுத்துட்டேன், தமிழாக்கத்துலேயும் கொடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு அரபிக்கும் நான் ஹரக்கத்து போட்டு வச்சுருக்கிறேன். விளங்குதுங்களா? அப்போ இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவை நான் அனுப்புவேன். ஆனால் கொஞ்சம் தாமதமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, பாருங்கள். அல் முஅரபு கலிமத்துன் யதகய்யரு ஆஹிருஹா பி இக்திலாஃபில் அவாமிலி மா கப்லஹா வல் முஅரபு மின் கலிமத்தானி மினல்
கலிமாத்தி நவ்ஆனி. அந்நவ்உல் அவ்வலு அல் இஸ்முல் முத்தமக்கினு நஹு ஜெய்துன். அந்நவ்உ சானி ஃபிஅலுல் முதாரி நஹு யதுரிபு. தகூலு ஜாஅனி ஜெய்துன் வரைத்து ஜெய்தன் மரர்த்து பி ஜெய்தின் வ தகூலு யதுரிபு வலை யதுரிப வலை யதுரிபு. சரிங்களா? இதில் நான் எதை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால், மபுனியை நான் இன்னும் இதில் வந்து சேர்க்கலை. சரிங்களா? இதில் மபுனியை சேர்த்து இந்த பிடிஎஃப் இன்ஷால்லா நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். மபுனிக்கு அடுத்து உள்ள பாடத்தை தான் இப்போ நான் இதில் வச்சுருக்கிறேன். அதனால் இந்த மபுனியை சேர்த்துட்டு நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், பிடிஎஃப் நான் அனுப்பி தரேன். சரி, ஹைர். இப்போ இந்த பாடத்தை நீங்கள் வாசித்து காமிக்கணும். இதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, முக்கியமான ஒரு பாடம். முக்கியமான பாடம் சொன்னால் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இதை நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கவனமாக படிக்கணும். அதே நேரத்தில் இதை எந்த அளவுக்கு உங்களால் மனப்பாடம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். எப்படி அல்ஹம்து சூரா ஃபாத்திஹாவை தூக்கத்திலேயே எந்திரிச்சு ஓதுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஓதுவீங்களோ, தூக்கத்தில் எஞ்சி உங்கள் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி தப்பு இல்லாமல் உங்கள் பேரை சொல்வீங்களோ, தூக்கத்துலேருந்து எஞ்சதோட டீ குடிக்க காஃபி குடிக்கான்னு கேட்டால் எப்படி எது வேணுங்கிறத குழப்பம் இல்லாமல் சொல்வீங்களோ, அது மாதிரி இனிமேல் வரக்கூடிய எல்லா பாடத்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? தூக்கத்தில் எஞ்சி கேட்டாலும் சொல்லணும். இஸ்முக்கு ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னா டக்குன்னு சொல்லிடணும். அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடிய எல்லாத்தையுமே என்ன செஞ்சே ஆகணும், நீங்கள் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். எழுத்துக்களை மனப்பாடம் பண்ணணும், சட்டங்களை மனப்பாடம் பண்ணணும், உதாரணங்களை மனப்பாடம் பண்ணணும். நீங்கள் மனப்பாடம் பண்ணது மறக்காமல் இருக்கிறதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், குர்ஆன் ஓதும்போது நாம் படித்த எழுத்துக்கள் எதுவும் வந்திருக்கா, நாம் படித்த வார்த்தைகள் எதுவும் வந்திருக்கா, நாம் படித்த மாதிரியே வந்திருக்குதா, இல்லை நம்ம படித்ததுக்கு மாற்றமாக வந்திருக்கா என்பதை நீங்கள் கவனித்து பார்த்து கொள்ளணும். விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? இப்போ ஒரு 19 எழுத்துக்களை நாம் படிக்க போகிறோம். எத்தனை எழுத்தை படிக்க போகிறோம்? ஒரு 19 எழுத்தை படிக்க போகிறோம். இந்த 19 எழுத்தும் ரொம்ப 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 முக்கியத்துவமான எழுத்துக்கள். சரிங்களா? 1 பாருங்கள், முதல்ல ஆரம்பிக்க போகிறாங்க. அல் அவாமிலு. அவாமில் என்பது, அவாமில் அப்படின்னு சொன்னால் அமல் செய்யக்கூடியது, வேலையை செய்யக்கூடியவை என்பது மிஅத்துன் 100 வகையாக இருக்கிறது. மிஅத்துன் எத்தனைங்க? 100. அப்போ 100ஐயும் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். 100ஐயும் என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணணும். ஒரே நாளில் இப்போ நம்ம 100ஐயும் நடத்த போகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்வோம், நடத்துவோம். அப்போ நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மனப்பாடம் பண்ணிடலாம். சரியா? அல் அவாமிலு அமல் செய்யக்கூடியவை என்பது மிஅத்துன் 100ஆக இருக்கிறது. வ இன்னும் ஹிய அந்த 100, இந்த ஹியன்கிறது எதை பார்த்து மீட்டுவீங்க? மிஅத்துவை பார்த்து மீட்டுவீங்க. இஷ்ரூன நவ்அன் 20 வகையாக இருக்கிறது. எத்தனை வகையாக இருக்கிறதுங்க? 20 வகையாக இருக்கிறது. மொத்தம் 100 ஆமில். இந்த 100 ஆமில் எத்தனை வகையாக பிரிச்சுட்டாங்க? 20 வகையாக பிரித்து அந்த உள்ள சட்டங்களை உள்ளடக்கி என்ன செய்கிறாங்க? கொண்டு வராங்க. இது வந்து இதில் வரும், இது வந்து இதில் வரும், இது வந்து இப்படி வரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சு என்ன செய்கிறாங்க? கொண்டு வந்து தாராங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த கித்தாப்பை தான், ஹரக்கத்து இல்லாத கித்தாப்பை தான் நீங்கள் வாசித்து பழகணும். உங்களுக்கு நான் ஏன் ஹரக்கத்தை வச்சுருக்கிற பிடிஎஃப் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரொம்ப சிரமப்பட்டுறக்கூடாது. ஏன்னா நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்க, வேலைகளில் இருப்பவங்க, ட்ராவலில் இருக்கிறவங்கெல்லாம் நம்ம கிளாஸில் இருக்கிறீங்க. அப்போ இதை வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைமோ அதுக்கான ஒரு சரியான இது இல்லை அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இதில் ஒரு வெறுப்புணர்ச்சியோ ஒரு சடைவோ ஏற்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம அப்படி ஒரு பிடிஎஃப் நம்ம ரெடி பண்ணுறோம். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடி பண்ண முடியுது. அதுவும் உங்களுக்காக வேண்டி நம்ம அதை சிரமம் எடுத்து அதை காப்பி பண்ணி அது பண்ணி இது பண்ணி அதுக்கு ஹரக்கத்து வச்சு அதுக்கு கரெக்டான தமிழாக்கத்தை வச்சு அதை கரெக்டாக கொண்டு வந்து ஒரு 4 பேஜை ரெடி பண்ணுறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் எடுத்துரும். வழங்குதா உங்களுக்கு? அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு நம்ம கொடுக்கோம்னா, நீங்கள் வந்து இதில் ஒரு சலிப்பு வந்து வெளியே போயிடக்கூடாது, முடியலை நம்மளால் இது முடியாது நீங்கள் நினச்சிடக்கூடாதுன்னா அப்படி ஒன்று நம்ம ரெடி பண்ணுறோம். அது ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணணுமே தவிர்த்து, உங்களுக்கு நார்மலாக டைம் இருக்குது, நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்கீங்க, ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் இங்கே காமிக்கிற இதைத்தான் நீங்கள் என்ன செய்யணும்?
படிக்கணும். அதை எடுத்து என்ன செய்யக்கூடாது, படிக்கக்கூடாது. சரி, ஹைர். பாருங்கள், அந்நவ்உல் அவ்வலு, அந்நவ்உல் அவ்வலு முதல் வகை, அந்நவ்உல் அவ்வலு முதல் வகை. முதல் வகை என்ன அப்படின்னா பாருங்கள், அந்நவ்உல் அவ்வலு முதல் வகை என்பது, மேலே கொடுக்கும்போது அந்நவ்உல் அவ்வலு முதல் வகை அப்படின்னு மட்டும் பொதுவாக அர்த்தம் கொடுங்க. இங்கே அர்த்தம் கொடுக்கும்போது அந்நவ்உல் அவ்வலு அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும்போது இங்கே என்ன அர்த்தம் கொடுப்பீங்க, முதல் வகை என்பது, முதல் வகை என்பது ஹுரூஃபுன் எழுத்துக்கள் ஆகும், ஹுரூஃபுன் எழுத்துக்கள் ஆகும். சரிங்களா, என்ன எழுத்து, தஜுர்ரு ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்துக்கள் ஆகும். ஜர்ருன்னு சொன்னால் ஜேரு கஸ்ரு, சரிங்களா. ஒரு எழுத்துக்கு கீழே வந்தால் அதுக்கு பேர் என்னதுங்க, ஜர்ருன்னு சொல்லுவோமா இல்லையா, ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்துக்கள் ஆகும். எதற்கு, அல் இஸ்ம ஃபகத் பெயர் சொல்லுக்கு மட்டும், ஃபகத் அப்படின்னு என்ன அர்த்தங்க, மட்டும் அப்படின்னு அர்த்தம். பெயர் சொல்லுக்கு மட்டும் ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்துக்கள் முதல் வகை ஆகும், முதல் வகை ஆகும். சரிங்களா. வ இன்னும் ஹிய அது, எது, அந்த எழுத்துக்கள் என்பது, இந்த ஹிய எதை பார்த்து மீட்டுவீங்க, ஹுரூஃபை பார்த்து மீட்டுவீங்க, எழுத்துக்களை பார்த்து என்ன செய்யணும், மீட்டணும். சரிங்களா. எழுத்துக்கள் என்பது திஸ்ஆத அஷர ஹர்ஃபன், திஸ்ஆத, திஸ்ஆ அப்படின்னா 9, அஷர அப்படின்னா 10, அப்போ 10 9 19 ஹர்ஃபன் எழுத்துக்கள் ஆகும். திஸ்ஆத அஷர ஹர்ஃபன் 19 எழுத்துக்கள் ஆகும். சரிங்களா. 19 எழுத்து இருக்குங்க. இந்த 19 எழுத்தினுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், பெயர் சொல் இருக்குல்ல, இந்த பெயர் சொல்லுக்கு ஜர்ரு செய்யும், பெயர் சொல்லுக்கு ஜர்ரு செய்யும். ஆனால் 19 எழுத்தும் ஒரே அர்த்தத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரே அர்த்தத்தை கொடுக்காது, வேறு வேறு அர்த்தத்தை கொடுக்கும். ஆனால் அது செய்யக்கூடிய வேலை ஒன்று, வேலை ஒன்று, அர்த்தங்கள் வேறு. என்ன வேலை, இஸ்முக்கு ஜர்ரு செய்கிற வேலை. இஸ்முன்னு சொன்னால் என்ன அர்த்தம், பெயர் சொல். இஸ்முன்னு சொன்னால் என்னங்க, பெயர் சொல் இருக்கா இல்லையா, பெயர் சொல் எந்த பெயர் சொல்லாக இருந்தாலும் அந்த பெயர் சொல்லுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள் வந்ததுன்னு சொன்னால், இந்த எழுத்துக்கள் வந்ததுன்னு சொன்னால், அந்த பெயர் சொல்ல இருக்கக்கூடிய ரஃபாயை நீக்கிவிட்டு அந்த பெயர் சொல்லுக்கு இது என்ன செஞ்சிடும், ஜர்ரு செஞ்சிடும். ஜெய்துன் அப்படின்னு இருக்குது. இப்போ கூட நீங்கள் மின்ஹாஜுல் அரபியெல்லாம் படிக்கிறீங்கல்ல, மின்ஹாஜுல் அரபியெல்லாம் படிக்கிறீங்க, மின்ன ஹிமாருன் படிச்சிருப்பீங்க, கிதாபுன் படிச்சிருப்பீங்க, அது மாதிரி பைத்துன் படிச்சிருக்கீங்களா. இப்போ இதெல்லாம் என்னது, பெயர் சொல். எது, ஹிமாருன் கழுத, கித்தத்துன் பூனை, பைத்துன் ஃபரசுன் ஜமலுன் படிச்சிருக்குமா இல்லையா. இதெல்லாம் என்னதுங்க, பெயர் சொல். இந்த பெயர் சொல்ல எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, எல்லாத்துலேயுமே ரஃபா தான் இருக்கும். பைத்துன் இறுதியில் ரஃபா இருக்குது, ஜமலுன் இறுதியில் ரஃபா இருக்குது, கித்தத்துன் இறுதியில் ரஃபா இருக்குது, கிதாபுன் இறுதியில் ரஃபா இருக்குது. ரஃபா இருக்கா. இப்போ இந்த ரஃபை மாற்றுவதற்கு ஒரு ஆமில் தேவை. அந்த ஆமில் எத்தனை வகையாக இருக்குது, 19 எண்ணங்கள் இருக்கிறது. இந்த 19ல் ஏதாவது ஒன்று அந்த பெயர் சொல்லுக்கு முன்னாடி வந்தாலும், பெயர் சொல்லுக்கு முன்னாடி தான் ஆமில் வரும், பெயர் சொல்லுக்கு பின்னாடி வராது. எப்போ வரும், பெயர் சொல்லுக்கு முன்னாடி வரும். பெயர் சொல்லுக்கு முன்னாடி வரும் பட்சத்தில் என்னவாகிருங்க, அந்த பெயர் சொல்ல இருக்கக்கூடிய ரஃபாயை நீக்கிவிட்டு அது ஜர்ரை கொடுத்து விடும். விளங்குதா உங்களுக்கு. பாருங்கள், இப்போ அதான் சொல்கிறாங்க 19 எழுத்துக்கள். முதல்ல இந்த 19 எழுத்தையும் சும்மா வாசிக்கணும். அல் பா உ இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே படிங்க. விளங்குதலா, வாயில் வந்ததெல்லாம் படிக்கக்கூடாது. ஒன்றுன்னு போட்டிருக்காங்களா, அதுக்கு தான் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அல் பா உ மின் இலா ஃபி அல்லாமு ருப்ப வாவு ருப்ப அன் அலா அல் காஃபு முசு முன்சு முன்சு அடுத்தடி கீழே போகணும். முன்சு ஹத்தா வா உல் கஸ்மி த உல் கஸ்மி பா உல் கஸ்மி ஹாஷா அதா ஹலா ஆகிய
19 எழுத்துக்கள். பாருங்கள், கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே, இந்த 19 எழுத்தை நீங்கள் கம்பல்சரி மனப்பாடம் பண்ணியே தீரணும். என்கிட்ட இன்றைக்கி பாடம் சொல்லும்போது, என்கிட்ட பாடம் சொல்லக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கி நீங்கள் பாடம் சொல்லும்போது வேணால் மனப்பாடம் இல்லாமல் பார்த்து சொல்லுங்கள், குழப்பம் இல்லை. ஆனால் அடுத்த வாரம் கண்டிப்பாக இதை கேட்டுட்டு தான் அடுத்த பாடத்துக்கு போவேன். அப்போ அடுத்த பாடத்துக்கு நான் போகும்போது இதை கம்பல்சரி நீங்கள் மனப்பாடம் பண்ணியே தான் ஆகணும், மனப்பாடமாக தான் சொல்லணும். எப்படி எழுத்தையும் சொல்லி அதுக்கான உதாரணத்தையும் சொல்லி அங்கே எப்படி இருந்துச்சு, எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லணும். ஏன்னா நான் அப்படி நடத்துவோம் உங்களுக்கு. சரியா? பாருங்கள், திரும்ப 10 எழுத்தை பார்த்துங்க. அல் பாஉ மின் இலா ஃபி அல்லாமு ருப்ப வாவு ருப்ப அன் அலா அல் காஃபு முஸ் முன்சு ஹத்த வாவுல் கஸ்மி தாவுல் கஸ்மி பாஉல் கஸ்மி ஹாஷா அதா ஹலா ஆகிய 19 எழுத்துக்கள் என்ன செய்யுங்க? இஸ்முக்கு ஜர்ரு செய்யும். அப்படிங்கிறத விட இஸ்முக்கு மட்டும்தான் ஜர்ரு செய்யும், வேறு இது எந்த வேலையும் பார்க்காது. இதனுடைய வேலை மட்டும் என்னதான்? இஸ்முக்கு மட்டும் ஜர்ரு செய்யக்கூடியதுதான். பாருங்க, 1 அல் பாஉ. இந்த பா அப்படிங்கிறது வந்து என்ன அர்த்தத்தை வரும்னு சொன்னால், பின்னாடி நம்ம சரம் தமிழ் படிக்கும்போது நிறைய படிப்போம். பாங்கிறது 10 அர்த்தத்தை கொண்டு வரும், அப்படி இப்படின்னு படிப்போம். இப்பொழுதுக்கு நீங்கள் சுருக்கமாக வழங்கி வச்சுக்கோங்க. இந்த பா அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தம் கொடுப்போம்னு சொன்னால், கொண்டுன்னு அர்த்தம் கொடுப்போம். அதை கொண்டு, பேனாவை கொண்டு எழுதினேன், சாவியை கொண்டு திறந்தேன், உன்னை கொண்டு நான் சந்தோஷப்பட்டேன், உன்னை கொண்டு கவலைப்பட்டேன், இப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த கொண்டு அப்படிங்கிற இதை நம்ம தமிழில் சொல்கிறோம்ல, இது அர்த்தம் என்ன அர்த்தம் கொடுக்கும்? பான்கிறது கொண்டு அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கும். சரிங்களா? பாருங்க, பி ஸ்மி பெயரை கொண்டு. ஸ்மி அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு சொன்னால், இஸ்முன் இதான் அசல். எதுக்கு அசல்? ஸ்மீன் படிக்கமா இல்லையா, பிஸ்மீன் படிக்கமா இல்லையா, அதனுடைய அசல் என்னங்க? இஸ்முன். இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல பி வந்ததுனால இந்த அலிஃபை நீக்கிட்டோம், இந்த அலிஃபை நீக்கிட்டோம், பியை வச்சுட்டோம். அப்போ பிஸ்முன். அப்போ எப்படி இருக்கும்? பிஸ்முன் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த இஸ்முன் அப்படிங்கிறது என்னது? பெயர் சொல். பெயர் அப்படிங்கிறது என்னது தான்? பெயர் சொல் தானே. பெயர் அப்படிங்கிறது ஃபியாலா ஹர்ஃபா அப்படின்னு கேட்டால் ஃபியால். இஸ்முன்ங்கிறது என்னதுங்க? அது இஸ்மு தான். இஸ்முன் அப்படிங்கிறது என்னது தான்? இஸ்மு தான், அது பெயர் சொல் தான். அப்போ அலிஃபை நீக்கிட்டு பா வச்சுட்டோம். சரிங்களா? அப்போ பிஸ்முன் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த இறுதியில் இருக்கிற இந்த ரஃபை நீக்கிறோம். ஏன் நீக்கிறோம்? ஏன் இஸ்மி ஜர்ரு வச்சு ஏன் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இங்கே வாங்க, இந்த பாங்கிறது ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்து தான். அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால், இந்த பா வந்தால் இறுதியில் இருக்கிற ரஃபை நீக்கி இஸ்மி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டோம், நாம் கொடுத்துட்டோம். என்ன ஜர்ருன்னு சொல்லிட்டு நீங்கள் கசுரை காமிக்கிங்களே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அது பேர் என்ன நினச்சிடக்கூடாது? ஜர்ருன்னு சொன்னால் என்னது? தோய் சேரு தான் ஜர்ருன்னு சொல்லியிருக்கீங்க. இங்கே வந்து கசுரில் இருக்குது, ஸ்மி அப்படிங்கிறதுல ஒன்று தானே இருக்குது அப்படின்னு சொன்னால், ஜர்ருங்கிறது அசல்லேருந்து பிரிஞ்சு வந்தது தான். ஜர்ரு செய்யும் அப்படின்னு சொன்னால் அங்கே ஜர்ரும் வரும், தோய்பேசும் வரலாம், அல்லது கசுரும் வரலாம். கசுருன்னு சொன்னால் கசுரு மட்டும்தான் என்ன செய்யும்? வரும். ஏன்னா கசுரிலேருந்து பிரிஞ்சு வந்தது தான் இது ஜர்ரு. கசுரிலேருந்து பிரிஞ்சு வந்தது தான் என்னதுங்க? ஜர்ரு. சரிங்களா? பிஸ்மின் அப்படின்னு படிக்க முடியாது. பிஸ்மின் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது? படிக்க முடியாது. அப்போ பி இஸ்மி. இப்போ பி இஸ்மின்னு படிக்க முடியாது. எப்படி தான் படிப்போம்? பிஸ்மி. அப்போ இஸ்முன் அப்படின்னு இருந்ததில் பாவை கொண்டு வந்தால் பிஸ்முன் அப்படின்னு வந்துச்சு. அப்புறம் பா வந்ததுனால ரஃபா நீக்கி ஜர்ரு செஞ்சுருக்கோம். அப்போ பிஸ்மின்னு ஆகிடுச்சு. பிஸ்மின்னா என்ன அர்த்தங்க? பெயரை கொண்டு. பெயரை கொண்டு. சரிங்களா? அல்லாஹி, அல்லாஹுவின் பெயரை கொண்டு. அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளனான. அர் ரஹீம், நிகரற்ற அன்பாளனான அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ஆரம்பம் செய்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அங்கே அரபி வார்த்தை கிடையாது. ஆரம்பம் செய்கிறேங்கிறதுக்கு என்ன இல்லை? அரபி வார்த்தைங்கிறது இல்லை. நாம் ஆரம்பம் செய்கிறேன் என்று நாம் என்ன செய்து கொள்ளணும்?
வைத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்போ பிஸ்மி அல்லாஹ்வின் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளனாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கின்றேன். சரிங்களா? சரி, ஹைர். சரி, இப்பொழுது இதை மட்டும் விளங்கிங்க. இதை பற்றியான சில செய்திகளை நான் அடுத்த வாரம் திரும்ப சொல்லுவேன். சரிங்களா? இந்த பாவுக்கு ஒரு பேர் சொல்லப்படும். இந்த பா தான் ஆமில். இந்த பான்கிறது என்னது? ஆமில். வணங்குதுங்களா? சரியா? இப்போ இந்த இஸ்மின்கிறது என்னது? இஸ்மு. சரிங்களா? அப்போ இங்கே ஆமில் வந்ததுனால இஸ்முன் அப்படிங்கிற அசலில் இருந்து இஸ்மீன் என்கிற என்ன செஞ்சிச்சு? மாறிடுச்சு. இப்போ இந்த பாவுக்கு ஜார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாவுக்கு என்ன சொல்லுவோம்? ஜார். பான்கிறது ஆமில். என்ன ஆமிலுங்க? ஆமிலத்துன் ஜாருன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஜார். இஸ்மி அப்படிங்கிறது மஜ்ரூர். இஸ்மின்கிறது என்னது? மஜ்ரூர். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜார் அப்படின்னா ஜர்ரு செய்தது அப்படின்னு அர்த்தம். ஜார் அப்படின்னு சொன்னால் ஜர்ரு செய்தது. மஜ்ரூர் அப்படின்னு சொன்னால் ஜர்ரு செய்யப்பட்டது. மஜ்ரூர் அப்படின்னு சொன்னால் ஜர்ரு செய்யப்பட்டது. சரிங்களா? இஸ்மி அப்படின்னு சொல்லி இந்த இஸ்முக்கு ஜர்ரு செஞ்சது எது? பா தான் செஞ்சிச்சு. இந்த பா ஜர்ரு செஞ்சதை பெற்றுக்கொண்டது யார்? இந்த இஸ்மி. அப்போ இது ஜர்ரு செய்த எழுத்து. இது மஜ்ரூரு, ஜர்ரு செய்யப்பட்டது. சரிங்களா? அடுத்து மின். ரெண்டாவது எழுத்து என்னதுங்க? மின். மின் அப்படின்னு சொன்னால் இருந்துன்னு அர்த்தம். மின் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தங்க? இருந்துன்னு அர்த்தம் கொடுக்கும். உன்னிடம் இருந்து, அங்கிருந்து, இங்கிருந்து அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த இருந்து பாருங்கள். மின் இருந்து. மின் என்ன அர்த்தம் கொடுக்கும்? இருந்துன்னு அர்த்தம் கொடுக்கும். சரியா? அஊசு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். பில்லாஹி அல்லாவை கொண்டு. இங்கே கூட பார்த்தீங்களா பா வந்திருக்கு, முதல் எழுத்து. பார்த்தீங்களா? அல்லாஹுன்னு தானே இருக்கும். நம்ம எப்படி தான் படிப்போம்? அல்லாஹ் எப்படிங்க படிப்போம்? அல்லாஹுன்னு தானே படிப்போம். அப்படி தானேங்க? அல்லாஹு அப்படி தான் படிப்போம். இப்போ பி வந்ததுனால என்னென்ன ஆயிடுச்சு? ஹூங்கிற இறுதி நிலைமை மாறி ஹீன்னு வந்துச்சு. பில்லாஹி அல்லாவை கொண்டு நான் உதவி தேடுகிறேன். அல்லாவை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். எதிலிருந்து? ஷைத்தானி ஷைத்தானிடமிருந்து அல்லாவை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். அர்ரஜீம் சபிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாவை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். சரிங்களா? அப்போ இந்த ஷைத்தானி அசல் எப்படி இருக்கும்? ஷைத்தானுன். நான் அசலை சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். வணங்குங்களா? அசல் எப்படி இருக்குங்க? இந்த நூனில் ரஃபா இருக்கும். ஷைத்தானுன் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அப்போ மின் வந்ததுனால ஷைத்தானி என்று மாறியிருக்கு. அப்போ மின் என்பது ஜாரு, ஷைத்தானி என்பது மஜ்ரூரு. இது ஜர்ரு செய்த எழுத்து. இது ஜர்ரை பெற்றுக்கொண்ட பெயர் சொல். சரிங்களா? ஜர்ரை பெற்றுக்கொண்ட பெயர் சொல். அடுத்து இலா அப்படின்னு சொன்னால் வரைக்கும் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும். இலா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் கொடுக்கும்? வரைக்கும். அது வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன், இது வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன், இதுவரையும் படிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோமா இல்லையா? அது மாதிரி வரைக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தை இது கொடுக்கும். சரியா? பாருங்கள். சிர்து நான் நடந்தேன். சிர்து நான் நடந்தேன். மினல் பசரத்தி. இப்போ இங்கேயும் மின் வந்திருக்கு பாருங்கள். மினல் பசரத்தி பசராவில் இருந்து. மினல் பசரத்தி பசராவில் இருந்து. இலல் கூஃபத்தி கூஃபா வரையிலும். பசராங்கிறது ஒரு நாடு, கூஃபாங்கிறது ஒரு நாடு. பசரா என்கின்ற இடத்திலிருந்து கூஃபா என்கின்ற இடம் வரை நான் நடந்தேன். அப்போ கூஃபத்துன் அப்படிங்கிறது அசல். எப்படி தான் இருக்கும் அசல்? கூஃபத்துன் பசரத்துன் அப்படிங்கிறது தான் பெயர் சொல்லினுடைய அசல். மின்னு வந்ததுனால மினல் பசரத்தி அப்படின்னு வந்திருக்கு. இலா வந்ததுனால இலல் கூஃபத்தி என்று என்ன செய்திருக்கிறது? வந்திருக்கிறது. அப்போ இலா என்பது ஜாரு,
கூஃபத்தி என்பது மஜ்ரூருங்க. இலா என்பது ஜாரு, கூஃபத்தி என்பது மஜ்ரூரு. சரி, இப்பொழுதைக்கு இந்த 3க்கு மட்டும் நான் அர்த்தம் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இந்த 19 எழுத்தை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, மனப்பாடம் பண்ணுங்கள். 19 எழுத்தை மட்டும் இந்த வாரம் மனப்பாடம் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப நேரம் என்ன செய்யுது, பாடம் போகுது. அதனால் அதுக்கு பின்னாடி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதனுடைய வார்த்தைகள் அர்த்தத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். உங்களுக்கு அந்த தமிழ் பிடிஎஃப்பையும் இன்ஷா அல்லாஹ் நான் அனுப்பி வைக்கிறேன். பாடத்தை கவனமாக தெளிவாக இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.